அதாவது கதாநாயகன் சொல்றதோட அவர் பல கதாநாயகர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம ஐயா குரலாசான் சொன்ன மாதிரி நாடக தமிழோட பெருமை திரைப்பட இயக்குனர் அனீஸ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவருக்கும் நிலவாக. இந்த அரியாசனில் வந்திருக்கின்ற ஆளுமைகளை வணங்கி இந்த என்னுடைய கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் பெரிய பெரியவங்களாம் பேசினாங்க. இன்னைக்கு சாரோடைய பேச்சு கேட்காம நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்காக விட்டு கொடுத்தாரு, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க. மைக் கிடைச்சா பேசுகிறது தான் நமக்கு பொழப்பாக இருக்கும். நான் பேசி அதுக்கிட்ட இன்னும் சில பேர் பேசுன பின்னால் சார் பேசுவாங்க நினச்சேன், ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவருடைய பெரிய பேச்சை கேட்கலான்ட்டு. நான் ஒரு சினிமாக்காரன், சரிங்களா? என்னுடைய சினிமா பாணிலே ஒரு ஷார்ட்டாக பேசி பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல ஜில்லுன்னு இருந்தது இண்டிகோ ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டில் நல்ல தூக்க கலப்பில், ஏன்னா அன்றைக்கி பயணம் செஞ்ச கலப்பில் அப்படியே தூங்கி அப்படியே இருக்கேன். ஒரு 5 மணி நேரம் ஆச்சு 6 மணி நேரம் ஆச்சு அந்த தெரியல. அப்படியே ஜன்னல் வழி கூடி கீழே பார்க்குறேன், மின் விளக்குகளாக எரிஞ்சுக்கிட்டு வானத்தை தொடர அளவுக்கு, இந்த ஃப்ளைட்டை தொடர அளவுக்கு கட்டடங்கள் இருக்குது. குவைத் மேலே பறந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னோட ஃப்ளாஷ்பேக், அனீஸ் இங்கே இந்த குவைத் மேலே எப்படி பறந்துக்கிட்டு இருக்கான்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக போனாக்க, தேனி மாவட்டம் கம்பத்தில் இருக்கக்கூடிய தேவபாலா இருக்கக்கூடிய ஒரு சினிமா தியேட்டரில் தளபதி ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது. ரசிகர் மன்றத்தோட நான் படம் பார்க்க போகிறேன். நான் கம்பத்தில் அகில உலக ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துடைய ஒரு தலைவர். ஸ்க்ரீனில் தலைவர் வர்றாரு, கேட்கவே தேவையில்லை. நாங்கள் லாட்ரி சீட்டு அப்போ விற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம். முழு லாட்ரி சீட்டையோட கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் தூக்கி வீசினா அந்த தலைவருடைய முகமே தெரியாது. அந்த பேப்பர் உருண்டு கீழே வர்ற வரைக்கும் ஒரு 10-15 காட்சி ஓடிடும். அப்படியே இருக்கும், தொடர்ந்து வீசிக்கிட்டே இருப்போம். ஒரு முறை இதே மாதிரி மாப்பிள்ளை படத்துக்கு போனப்போ அது 60வது தடவை பார்க்குறேன் படம். எத்தனை தடவை? 60வது தடவை ரஜினி படத்தை 60வது தடவை பார்க்குறேன். அப்போ நான் 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன். தலைவர் வர்றாரு, 60ஆம் முறை ஃபர்ஸ்ட் டே பேப்பர் தூக்கி வீசியாச்சு. 60ஆம் முறை பேப்பர் எடுத்து போக மாட்டோம்ல, கட்டடிச்சுட்டு போகிறோம், ஸ்கூலில் கட்டடிச்சுட்டு போகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க, கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட் நோட்டு புக்கெல்லாம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு கிழிச்சு தூக்கி வீசிட்டோம், பறந்து விழுகுது. அதுக்கடுத்து கிரிக்கெட் விட்டா கிரிக்கெட், கபில் தேவ் காலகட்டம். அதுக்கடுத்து ஒரு அரசியல் கட்சி என்னை ஏற்றி பிடிச்சாக்க அந்த கட்சியோட சின்னத்தை வரைஞ்சிட்டு தான் கீழே இறங்குவேன். அந்த கட்சியை சொல்ல கொண்டான். இது 3ஆக தான் நான் இருந்தேன். இது 3 இருந்தால் என்ன நடக்கும்? 12th ஃபெயில். அதே கெமிஸ்ட்ரியில் ஃபெயில். அதே கெமிஸ்ட்ரியில் ரஜினி வரும்போது தூக்கி போய் வீசினேன் பார்த்தீங்களா, 12th ஃபெயில். எங்கள் ஊரில் 12th ஃபெயில் ஆகிட்டால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் கேரளா, மூணாறு வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு நான் வேலைக்கு போனப்போ என்னுடைய உறவினர் ஒருத்தர் பார்க்குறாரு, அனீஸ் நீ அந்த வேலைக்கு இங்கே இருக்க, உங்கள் வீட்டில் எல்லாம் படித்தவங்க இப்படி எனக்கு அப்போத்தான் பயங்கர கில்ட்டி. என்னென்னா அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, அனீஸ் துண்டை பார்த்துட்டு போகிறாங்க. துண்டெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். துண்டெல்லாம் அப்படியே வரிசையாக வீசி கிடக்கும், அப்படியே மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆகி போச்சு. அப்படியே கிளம்பி ஊருக்கு வந்தேன். நான் படிக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவால் நம்பவே முடியல. அது வரைக்கும் நான் 10th மேக்ஸ் பிட் அடிச்சு பாஸ் பண்ணேன். மேக்ஸை பிட் அடிச்சு பாஸ் பண்ணேன். நான் தான் மேத்தமெட்டிக்ஸை பிட் அடிச்சு பாஸ் பண்ணேன்னா பிட்டை எரிஞ்சு கொஸ்டின் அவுட் பண்ணுவோம், எரிஞ்சு உள்ளே வீசுவாங்க, எழுதுவாங்க. அப்படி தான் தரமாட்டான். படிப்பு சுத்தம் வராது. நான் சொன்னேன் படித்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல மாட்டேன், இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில். எனக்கு தெரியும் இங்கிலீஷ் எழுதும்போதே ஃபெயில், ஆங்கிலம் ஃபெயிலு. 12th முடிச்சுட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். 2மே பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோன்னே என்ன படிக்கலாங்கும் போது ஆங்கிலமும் வராது, கெமிஸ்ட்ரி வராது, எனக்கு எப்படி மேக்ஸ் வரும்? அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒன்று எங்கள் வீட்டில் சொன்னது, எனக்கு எதிராக படிக்க வரும் அப்படின்னாக்க, எனக்கு படிக்க வந்தது ஒன்று தமிழ் மட்டும் படிக்க வரேன். அப்போ நீ தமிழ் படிக்க போனாங்க. என்னுடைய அதிர்ஷ்டம் அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் துறையில் சேர்றேன். முதல் நாள் போகிறேன். அமெரிக்கன் கல்லூரியில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேம்பஸ் டூர் நடத்துவாங்க. காலேஜ் முழுவதுமே சுற்றி கட்டோம். அது 1881 வருடம் அந்த கல்லூரி ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 137 வருடம் ஆச்சு. எங்கள் அமெரிக்கன் கல்லூரி மதுரையுடைய ஒரு அடையாளம், மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி அமெரிக்கன் காலேஜ் ஒரு அடையாளம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அறை இருக்குது. அந்த அறையிலேருந்து ஒருத்தர் பேசிட்டே வர்றாரு. அவர் தான் ஹெச்ஓடி. அவரை பார்த்துன்னு அப்படியே அசந்து போய் நிற்கிறேன். இவரால் தான். ஏன்னா என்னுடைய ஹெச்ஓடி பிரபல பேச்சாளர்,
சாலமன் பாப்பையா. 3 வருடம் சாலமன் பாப்பையாட்ட படித்தேன் ஐயாட்ட. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க எங்களை வந்து மார்க் வாங்குறது ஒன்று இருந்தாலும் சமூக சேவை செஞ்சு அதில் ஏதாவது ஒன்று மார்க் வாங்கணும், எல்லாம் ஒன்று சேரணும். ஒன்று என்சிசியில் சேரணும், இல்லை என்எஸ்எஸ்ல சேரணும். என்சிசியில் சேரணும்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பரேடு போகணும். நம்ம எந்திரிச்சா பழக்கம் இல்லையே, ஃபெயிலில் எந்திரிக்கதே வந்து லேட்டு தானே. ஸ்கூலுக்கு கிளம்பி பசங்க போயிட்டு இருப்பாங்க, எங்கள் அம்மா எழுப்போம், பசங்க போயிட்டு இருக்காங்க, எந்திராங்க எந்திரிக்க மாட்டேன், கட்டடிக்கிறதுக்காக போத்தி படுத்துக்கிறவேன். அப்போ என்சிசி போக முடியாது. ஒரே ஈஸி வந்து என்எஸ்எஸ். நான் யோசிச்சு சரி என்எஸ்எஸ் சூப்பர், என்எஸ்எஸ்ல சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. என்எஸ்எஸ் சேர்ந்ததில் இன்னொரு லாபம் இருக்குது. என்னன்னாக்கா மதுரையில் வந்து இந்த கோரிப்பாளையத்து பக்கத்தில் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண விடுவாங்க. ஸோ டிராஃபிக் போய் இன்னும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் மீனாட்சி காலேஜ், இந்த பக்கம் லேடி டோக் காலேஜ். மீனாட்சி காலேஜையும் பார்க்கலாம், லேடி டோக் காலேஜையும் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு பக்கம் சுடிதார் போட்டு போவாங்க, ஒரு பக்கம் ஜீன்ஸ் போட்டு போவாங்க, ரெண்டுமே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ போய் சேர்ந்து அப்படி நினச்சிட்டு போய் என்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்தா முதல்ல அப்படியே நிற்க வச்சாங்க, வரிசையாக எல்லா வரிசையாக நிற்கிறோம். எல்லாரும் 1 2 சொல்லுங்கட்டாங்க, 1 2 சொல்லுங்கட்டாங்க. எல்லா வரிசையாக நிற்கிறோம், எல்லாம் 1 2 சொல்கிறாங்க. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒன்றெல்லாம் கொண்டு போய் மீனாட்சி காலேஜை பற்றி நிற்க வச்சிருவாங்க, 2 கொண்டு போய் லேடி டோக்கில் நிற்க வச்சிருவாங்க. அப்பா நம்ம ஏதாவது நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சின்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லி முடிச்சோம். ஒன்றெல்லாம் இந்த பக்கம் வாண்டாங்க, 2 அந்த பக்கம் வாங்காண்டாங்க, எல்லாம் போயிட்டோம். ஒன்றெல்லாம் மம்மட்டி எடு, 2 கூட எடுத்தாங்க. அவ்வளோ ஒரு கிரவுண்ட் வெட்டுறாண்டாங்க. ஒரு வாரம் வெட்டி முடியல. ஏன்டா இல்லை வந்து சார் பேசாமல் காலில் போயிருந்தா கூட என்சிசி போயிருந்தா கூட பரோட்டா கிடச்சிருக்கோம். பரேடு போனாங்க, போலீஸ் மாதிரி கட்டிங் வெட்டு எல்லாம் யூனிஃபார்மில் ஜம்முன்னு அலையலாம். காலேஜில் வந்து அந்த ஒரு கெத்து ஒன்று இருக்கும், அப்படியே கேட்ஸ்லாம் பார்ப்பாங்க. இங்கே மம்மட்டி எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட் விளாடும் போது பிச்சு நான் வெட்ட மாட்டேன். எவ்வளோ வாய்ப்பு தெரிஞ்சிடும் 4 பேர் சின்ன பசங்களை கூட்டு வெட்ட விட்டுருவேன். அப்படிப்பட்ட ஆள் பார்த்து வெறுத்து போய் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். ஒரு போர்டில் வந்து போட்டிருக்காங்க, அதாவது இந்த கல்லூரியில் வந்து கேம்பஸ் தியேட்டர்னு ஒரு குரூப் இருக்குது, அதாவது வளாக நாடக குழு. அந்த நாடக குழுல பேர் கொடுக்குறவங்கலாம் சேரலாம். அந்த நாடக குழுல சேர்ந்தவங்களுக்கு வந்து என்எஸ்எஸ் உடைய மார்க் கிடைக்கும் அப்படின்னாங்க. பற்று போய் சேர்ந்துட்டேன். இன்னொரு விஷயம், ஸ்கூல் வரைக்கும் நான் ஸ்டேஜில் போய் எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. பண்ணுவோம், எங்கே பண்ணுவோம், மேலே ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பேன் பார்த்தீங்களா, அப்படி பின்னால் பண்ணுவோம். எல்லாரும் எங்களை பார்ப்பானுங்க. ஒரு முறை ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருந்தான், போய் தூக்கிட்டு வந்துட்டானுங்க எங்கள் பசங்க. கூட்டத்தில் கோவிந்தா போடுறேன், நான் பேப்பர் அள்ளி வீசிடுவேன் தானே. நான் போயிட்டு போனேன், இல்லை வரிசையாக வட்டம் உட்கார வைக்கிறாங்க, நான் உட்காந்துட்டேன். ஆடிஷன் பண்ணுறாங்க, அதாவது குழு எடுக்கிறதுக்கு தேர்வுண்டாங்க. என்னடா எடுக்கணும்னாங்க, யாராவது ஏதாவது ஒரு கேரக்டர் நடிச்சு காட்டணும் அப்படின்னாங்க. அவன் நடிக்கிறான். ஒருத்தன் வந்து அப்படி ஒரு சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி அழுது நடிக்கிறான். ஒருத்தன் வந்து ஒரு வயதான தோற்றத்தில் நடிக்கிறான். பல கேரக்டர் நடிக்கிறானுங்க. எனக்கு ஏன் கட்டம் வந்துருச்சு. அடுத்து நான் போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒன்று கூட்டத்தில் அடிச்சு முடிச்சு போய் டிக்கெட் எடுக்கிறது. தம்பி யார் தம்பினாங்க, தம்பி நீ அடுத்துனாங்க. ஓடி போய் அப்படியே கூட்டத்தில் யாருமே இல்லாத ஒரு கிரவுண்டில் ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி கூட்டத்தில் அடிச்சு முடிச்சு போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி எடுத்து டிக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு சூப்பராக அடிக்கிறான்டா இவனை சேர்றா அப்படின்ட்டாங்க. நாடகத்தை சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எங்களுக்கு நாடகத்தில் வந்து ஒரு அந்த குழுவில் வந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினாங்க. அதாவது நாடக ஒர்க் ஷாப், தியேட்டர் ஒர்க் ஷாப்வாங்க, அமெரிக்கன் கல்லூரி நடத்தினாங்க. அந்த தியேட்டர் ஒர்க் ஷாப் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து நடத்தினார். அது கூட மூ ராமசாமின்னு ஒருத்தர், நீங்கள் நினச்சிருக்கீங்க, நிறைய படத்தில் நடிப்பார், தாடி வச்சிருப்பார் ஒருத்தர், பருத்திவனோட பாட்டெலாம் பாடுவார்ல 7 அவர் நடத்துறாரு. அப்போ நான் கேட்டேன், இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் இயரில் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் எம்ஏன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது வந்து நாடகமும் அரங்கக்கலைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காண்டு முட்டுச்சுன்னு வந்து படித்தா எம்ஏ நாடகம் தான் படிக்க முடிவு பண்ணிட்டேன். 3 வருஷம் முடிஞ்சுன்னு எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா விட்டவே மாட்டேன்ட்டாங்க. விட்டு நான் சொன்னேன், படித்தா நாடகம் தான் படிப்பேன் அப்படின்ட்டு. நமக்கு தமிழும் நல்லா படித்தா கூட பாஸ் பண்ணால் கூட படிப்பு வராது, மண்டை ஃபுல்லாக வந்து பேப்பர் போட்டதான். அப்படி அங்கே போய் எம்ஏல போய் சேர்றேன். அங்கே போய் படிக்க ஆரம்பிக்கிறேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? கட் பண்ணால் காலையில் விடியுது. அப்படியே எங்கள் கார் வந்து ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்டு வர்றாங்க. வாழ்க்கையிலே 32வது மாடியில் தங்கினதே கிடையாது. மறுபடியும் பிரசனுக்கு வந்துடுறேன். 32வது மாடியில் மேலே ஏறி அப்படியே அந்த விங்ஸை அப்படியே திறந்தா கீழே வந்து டிவிஎஸ் அந்த ஆஃபீஸ் தெரியுது. மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணி பின்னால் போகிறேன். சரிங்களா? எங்கள் நாடகத்துறையில் வந்து படிக்க போயிட்டேன். எங்களுக்கு வந்து நாடகத்தில் வந்து சிறப்பு வகுப்பு எடுக்கிறதுக்காக, ஆக்டிங் கிளாஸில் இருக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாருந்தாங்க. சரி, யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு ஒரு கார் வந்து இறங்குது. பழைய இதில் இந்த என்டோவர் மாதிரி கார் வந்து இறங்குது. இறங்கின காரில் வந்து ஒருத்தர் இறங்குறாரு. அதை பார்த்துட்டு எப்படி அமெரிக்கன் காலேஜில் பார்த்து ஒருத்தரை பார்த்து பிரமிச்சனும் அதே மாதிரி இவரை பார்த்து அப்படி பிரமிக்கிறேன்.
வந்தியரங்கன் வந்து நடிகர் இயக்குனர் நாசர். எங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் பார்க்குறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சொன்னார், செகண்ட் இயரில் வந்து நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் தேவதைன்ட்டு, நீங்கள் நல்ல டேலண்டாக இருக்கேன், என் கூட வந்து சேர்ந்துக்க தம்பின்ட்டார். அந்த தேவதை படத்தில் போய் ஜாயின் பண்ணுறேன். தொடர்ந்து அவரோட ஒர்க் பண்ணுறேன். தேவதை மாயின் பாப்கார்ன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் படிப்பையும் விடலை. எங்கள் அம்மா ஆசைப்படி எம்ஏ முடிக்கிறேன், மறுபடியும் எம்ஃபில் படிக்கிறேன். இப்படி படிக்கும்போது ஒரு முறை நாசர் சார்ட்ட தொடர்ந்து 4 படம் ஒர்க் பண்ணி ஒரு முறை சார் ஃபோன் பண்ணுறாரு. அவரோட படப்பிடிப்பு எல்லா படப்பிடிப்பு நான் போகாத படப்பிடிப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு போன படப்பிடிப்பு வந்து ஜீன்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் இந்த சாரோட. தொடர்ந்து ஹேராம்லேருந்து பல படங்கள் போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நாள் கூப்பிட்றாரு, பிரசாத் ஸ்டுடியோக்கு வாயா அப்படிங்கிற ஒரு ஏதோ விஷயம் பேசணுன்றாரு. நான் பிரசாத் ஸ்டுடியோ போன பிரசாத் ஸ்டுடியோ ஃபுல்லாக செம்ம கூட்டம் போட்டு இது இந்த பவுன்சர்லாம் நிற்கிறானுங்க. நான் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன் சார் அப்படின்ட்டு. நான் பார்க்குறேன் ஏதோ படப்பிடிப்பு ஏதோ கூட்டமாக இருக்குது, க்ரௌட் சீன் எடுக்கிறாங்க போலன்ட்டு. அவர் சொன்னார், ஐயோ நான் கூப்பிட்றேன் அப்படி வெளியே வந்துடு அப்படின்ட்டாரு. வெளியே வந்து கேட்டை திறந்து அந்த இதை திறந்து ஃப்ளோரை திறந்து வெளியே வந்தார். வந்து என்னை வந்து உள்ளே கூட்டு போனார். நான் ஆச்சரியப்பட்டேன், எல்லாத்துக்கும் அவர் வந்து யாரோ அசிஸ்டண்ட் விடுவார், இது இந்த படப்பிடிப்புக்கு மட்டும் இவர் வந்து என்னை உள்ளே கூட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அப்போ ஏதோ ஒரு பெரிய படப்பிடிப்பு பொழுது உள்ளே போகிறேன். கேட்டை திறந்து உள்ளே போகிறேன். உள்ளே போனால் பெரிய செட்டு போட்டிருக்கேன், பில்லர்லாம் இருக்குது. உள்ளே அனீஸ் கொஞ்சம் ஃப்ரேம் அவுட்டில் நின்றுக்கேன்ட்டார். எங்களுக்கு தெரியும் சினிமாக்காரன் ஃப்ரேம் அவுட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா பார்க்குறேன், கேமரா வச்சுருக்காங்க, ஃப்ரேம் அவுட் எதுவும் தெரிஞ்சு போச்சு. பில்லர் இருக்குது, பில்லர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டேன். சரி இது ஃப்ரேம் அவுட்டு இதுக்குள்ளே நம்ம வரமாட்டோம்னு சொல்லிட்டு நின்றுருக்கேன். உடனே வந்து அந்த படத்துடைய இயக்குனர் வந்து ரெடி சார் சவுண்ட் அப்படிங்கிறாங்க. சவுண்ட் என்ன வாசு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், பி வாசு. ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. ஆக்ஷன் உடனே திடீர்னு ஒரு பாட்டு போடுறான்னு எல்லாரும் ஆடுறானுங்க, எல்லாம் ஆடிட்டு இருக்கானுங்க. ஏய் அண்ணனோட பாட்டு அப்படின்ட்டு. எனக்கு அப்பா அந்த பாட்டு என்ன பண்ண தெரியாது. திடீர்னு ரஜினி சார் அவுட் அப்படின்னாரு. பார்த்தா திடீர்னு ரஜினி உள்ள என்ட்ரி ஆகி சந்திரமுகி மேல கத்துறாங்க, லுக்க கொடுங்க அப்படின்னாரு. லுக்க கொடுக்குறாரு. சார் அவுட்டு போங்க சார்ங்கிறாரு. அப்படி ரஜினி அங்கே அவுட்டு கொடுக்குறாரு. அவுட்டு கொடுத்து சார் பில்லருக்கு போங்கிறாரு. பில்லர் பக்கத்தில் போங்கன்னு சொல்றாரு. ரஜினி அப்படி அவுட்டு கொடுத்துட்டு பில்லர் நோக்கி வர்றாரு. 3வது அதிர்ச்சி. யாரை பார்த்து பேப்பரை கிழிச்சு போட்டணும் அவர் அப்படி நேரம் எனக்கு பில்லர் நான் நிற்கிறேன். அவர் நினைச்சிட்டா நான் தான் மார்க் நினைச்சிட்டாரு. என்னை மார்க் நிற்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி நேரம் எனக்கு நேரம் வந்துட்டாரு. வந்து இங்கே வந்துட்டாரு. வந்து இன்னொரு அப்படி கரெக்டாக கண்ணு அடிச்சாரு. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். யாரை பேப்பர் போட்டு கிழிச்சு எரிஞ்சோமோ நம்ம பாதை கரெக்டாக வந்துச்சு கேட்டார். அதே படையப்பாவில் சந்திக்கிறோம், நடிக்கிறாரு. எல்லாரோடய ஃபோட்டோ எடுக்க அவங்க பசங்கள்லாம் கூப்பிட்றாரு. அனிஷ் நீ ஃபோட்டோ எடுக்கங்கிறாரு. நான் வந்து வேண்டாம் சார், வேண்டாம் சார், ஃபோட்டோ எடுத்தோம்னாக்க லட்சத்தில் ஒருத்தரம் ஆயிடுவோம். ரஜினிக்கு ரசிகர்களாக லட்சம் தான், ரஜினிக்கு ரசிகர்கள் இல்லை, எந்த தலைவனுக்கு ரசிகர்கள் இல்லை. நான் பார்க்காத சந்திக்காத எந்த தலைவனுக்கு நான் தொண்டராக இருக்க மாட்டேன், நான் தலைவனாகணும் அப்படி வெளியே வந்தேன். உண்மையில சொல்றேன், நீங்க சந்திக்காத பார்க்காத யாருக்கும் நீங்க தலைவராக கூடாது. அதே மாதிரி ஒரு நடிகரை வந்து நீங்க வந்து ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல பார்த்து அவரை கண்டுக்கிறன்னு வச்சுக்கலாம், டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒரு நடிகரை பார்த்து நீங்க கண்டுக்கிறன்னு வச்சுக்கலாம், அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிடும். என்னடா நம்ம கண்டுக்கிறல அப்படின்னு. அவனை கண்டுக்கிட்டா தான் அவனுக்கு வியாபாரம். நாம எதுக்கு கண்டுக்கிறணும்? நான் வணக்கம் சொல்றது இருக்கு. கமல் வந்தா கமல் சார் வணக்கம் சொல்லுவேன். அவர் 2 முறை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அவர் அறையில் உட்காந்து பேசியிருக்கேன், நான் சந்திக்கல. அதே மாதிரி இப்போ இந்த படம் ஒரு படம் முடிஞ்சது, பகவனி கருவாய். அந்த படத்துடைய டப்பிங் போயிட்டு இருக்கும்போது நேச்சுரல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, சார் ரஜினி சார் டப் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெளியே அடிக்கடி வராங்கன்ட்டாரு. நான் கேஷுவல்ட்டேன், இல்லை எங்கள் அஷ்டன்லாம் போய் தெரியாத போய் பார்க்குறானுங்க. நான் ரெஸ்ட் ரூம் வரேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே போகிறேன். கரெக்டாக டப்பிங் அவர் வந்து பேசி நின்றுக்கிட்டு இருக்காரு பக்கத்தில். இதே மாதிரி அவர் பார்த்தா நான் பார்த்தேன், விஷ் பண்ணல. ஏன்னா எனக்கு அறிவுமனாக எதுக்கு நான் விஷ் பண்ணணும்? விஷ் பண்ண தேவையில்லை, ஒரு மாதிரி அறிவுமனாக விஷ் பண்ணலாம். நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். அதுக்கடுத்து நாசத்தை ஒர்க் பண்ணிட்டு நான் பண்ணேன் முதல் படம் திருமண நிக்கா. இன்னைக்கு திருமண நிக்கா தான் வந்து என்னையும் ஒரு வகையில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தது. தம்பி ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு அழகான விஷயம் திருமணக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஒற்றுமை. இன்னைக்கு சமய ஒற்றுமை கொடுத்துருக்காங்கன்னா, நான் படத்தை திட்டமிட்டு எடுத்தேன். குரான்லையும் பகவத்கீதையிலையும் ஒற்றுமை எங்கே சொல்ல வரும்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து படித்தப்போ தான் வந்தது. ஆகா சாதம் பதினம் தேதம் எதாகாத சச்சிதி சர்வதேச நமஸ்காரக ஏதோ கேசவ பத பத்தனின்னு சொல்லிட்டு ஒரு சுலகம். அதாவது வெவ்வேறு இடங்களில் மழை பெய்யுது, அந்த மழை வந்து ஆறாக கருவியாக சேர்ந்து எல்லாம் வந்து ஒரு கடலில் போய் கலக்குதுன்னு சொல்லி சமஸ்கிருத ஸ்லோகம். அதே தான் லகுதீனுக்கும் வலிகத்தையும் சொல்லி குரான் சொல்லுது. உன் பாதை உனக்கு, என் பாதை எனக்கு, ரெண்டு அடிப்படை வச்சு பண்ண விடம் திருமணக்கா பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கப்ப எல்லாரும் பேச மாதிரி ஏதோ ஒரு படம். எனக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சு எனக்கு வந்து உஸ்தாதோட ரீமேக் கேட்டாங்க. மீண்டும் ஒரு காதல் ஒரு ரெண்டு மலையாள படம் ரீமேக் கேட்டாங்க. 2 பேருக்கு உடன்பாடெல்லாம் இருந்தது பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்து படம் பண்ணணும்னா எப்படி படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இங்கே அப்படியே கட் பண்ணா சாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது.
ஒவ்வொரு நாளும் விருந்து அப்படிப்பட்ட விருந்து. அதாவது டயத்துக்கு அதாவது பசிக்கு சாப்பாடு கிடையாது, டயத்துக்கு சாப்பாடு. அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாருனால நான் நடுங்குவேன், சாப்பிட கூப்பிடுறாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு, அந்த அளவுக்கு சாப்பாடு. சார் முதல் சந்திப்பே வந்து அவர் எங்கேன்னு கேட்குறேன். இல்லை சார், அவர் நம்மளை வரவேற்ப வருவார்னு நினச்சிருந்தா. இல்லை சார், 45 பேர் 40 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அவர் பார்க்க நான் டிவியில் தான் பார்க்குறேன், ஒரு இது யூடியூப்பில் பார்க்குறேன். அங்கே போயிட்டுருக்காரு. அங்கே போய் இப்படிப்பட்ட மனிதராக நான் சந்திக்கலை, அப்படி சந்திக்கலை. ஓ இங்கே தான் இருக்காரா, அங்கே போயிருக்காரா அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டார். நாங்கள் தேவையில்லை, எங்களுக்கு பார்க்கணும். ஸோ அவர் ஒரு சமூக பணியாளர், அங்கே இருக்கார் அவர். அங்கே மறுபடியும் வந்து நான் வந்து 2வது படம் பண்ணும்போது, ஏதோ ஒரு படம் பண்ணும் போல் அடுத்த படம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு கலை ஆய்வு செய்யப்பட்டு பண்ணணுங்கிறதுக்காக சிறைச்சாலையை மையப்படுத்தி படம் எடுத்திருக்கேன். 2016 நான் சந்தித்த ஒரு அனுபவத்தை வச்சு சிறை கைதிகளை வச்சு படம் எடுக்கிறதுக்காக நான் வந்து புழல் மத்திய சிறைச்சாலைக்குள்ளே நான் விரும்பினே வந்து கோடம்பாக்கத்தில் உட்காந்து கதை எழுதுறாலாம் கிடையாது. ஊட்டி அதுக்கடுத்து வந்து மகாலிபுரத்தில் உட்காந்து ரூம் போட்டு கதை எழுதுறாலாம் கிடையாது. அந்த களத்தில் போய் ஆய்வு செஞ்சு பண்ணுவேன். நீங்கள் சொன்ன மாட்டீங்க, வடகலை ஐயங்கார் எல்லாருமே சந்திச்சிருப்பேன். ராமகிருஷ்ண மடத்துக்கு போகாத நாளே கிடையாது. அதே மாதிரி ஷியா முஸ்லீம், போரா முஸ்லீம், ஷன்னி முஸ்லீம், எல்லா முஸ்லீமும் போய் பார்ப்பேன். எல்லா அஜரத்து கூடயும் பேசியிருக்கேன். ஏன்னா படம் ஜாக்கிரதை எடுக்கணும். கொஞ்சம் நடுவுனால வந்து நம்ம மேலே கேஸ் போட்டுறோம். ரொம்ப சிக்கனான படம், திருமணுக்கா ரொம்ப மைனூட்டான படம், ஆப்ரேஷன், இது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பகனுக்கர்வாய்க்கு வந்து யாரும் பண்ணாத விஷயம், புழல் மத்திய சிறைச்சாலையில் 2016 இப்போ வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ளே போய் சிறைச்சாலை கைதிகளை அவங்க சிறை இல்லவாசிகளை சந்தித்து அவங்க கூட பயணமாகி அவங்கள வச்சு அவங்களே சிறைச்சாலையில் எனக்கு வந்து 1 வருஷம் உள்ளே விடலை. அவ்வளோ பெரிய போராட்டம். 2014 படம் முடிச்சிட்டேன். 1 வருஷம் நான் இங்கே ஊரில் இல்லை, வெளியூருக்கு போயிட்டோம் அங்கே ஃபேமிலியோட. 2016 வந்து படம் பண்ணங்களுக்காக அவ்வளோ போராடி நான் வந்து சிறைச்சாலைக்குள்ளே போகிறேன். சிறைச்சாலை சொல்லி கேட்கவே தேவையில்லை சரிங்களா. சுவர் இல்லாத சிறைச்சாலைங்கிறது குவைத்து ஒரு வகையில் எல்லாருக்கும் பிரிவு தான், அது ஒரு பிரிவு தான். அங்கே போய் சிறை கைதிகள் வச்சு ஒரு 60 நாள் வச்சு அவங்கள வச்சு ஒரு நாடகம் பண்ணுறேன். அந்த நாடகத்தில் இருந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வர்றேன். அதுக்கடுத்து வந்து அந்த படத்தையும் முடிக்கிறேன். அந்த பகனுக்கர்வாயில் கிட்டத்தட்ட 60 சிறை இல்லவாசிகள் நடிக்க வச்சிருக்கேன். நான் விருப்பப்பட்டது ஒன்று தான், சிறையை விட்டு வெளியே வந்துடுமே உங்களோட அடையாளம் என்னவா இருக்கும். நீங்கள் சிறை கைதிகள் எங்கேயும் வேலை தர மாட்டாங்க, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. சார்லஸ்னு ஒரு சிறை இல்லவாசிகள், ஒரு ஆயுள் தண்டனை கொலை வழக்கில் போனவர். அவர் ரொம்ப விளையாட்டாக சொல்லுவார், வகையில் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவர் சொல்லுவார், சார் எப்படி சார் இங்கே சார்லஸ் என்ன ஆடிப்பேன் சார், போனேன் சார், நான் போயிட்டுருக்கேன் சார். அப்பப்போ வந்து என்ன தம்பி 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் காணாமேன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல சார், நான் வந்து துபாயில் குவைத்தில் இருந்தது. அவங்களுக்கு தெரியாதுல்ல சார், நான் குவைத்தில் சிங்கப்பூரில் இருந்தது அப்படிம்பாரு சரிங்களா. ஸோ நான் சொல்லுவேன், இனிமேல் வந்து என் படத்தில் சொல்லுவேன், நீ வந்து முன்னாள் சிறை இல்லவாசின்னு சொல்லாத, ஒரு திரைப்பட நடிகர்னு சொல்லு அப்படின்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பலருக்கும் வந்து 60 பேர்த்துக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பல இடங்களில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது. நான் பார்க்காத சிறை, நீங்கள் பேப்பரில் பார்த்து மிரண்டு போன பல சிறை இல்லவாசிகளை வந்து நான் வந்து புழலில் ரொம்ப யதார்த்தமாக சந்திச்சிருக்கேன். சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி மர்டர் வழக்கிலேருந்து கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டிங் அல்லுமா வழக்கிலேருந்து பல வழக்குகள், பல பேரை சந்திச்சிருக்கேன். ஒரு கீழே எல்லாரும் கூடயும் பேசுவேன். எல்லாரும் அங்கே இருக்க கிருஷ்ணசேந்தியில் கலந்துருக்கேன், அங்கே ஒரு கிறிஸ்மஸில் கலந்துருக்கேன். அங்கே ஒரே மறக்க முடியாத 2 தொழுகை வாழ்க்கையில் மறக்க முடியாத தொழுகை. ஒரு தொழுகை சமீபத்தில் நடந்த பெருநாள் தொழுகை, அரபு தேசத்தில் நபிமார்கள் காலடிப்பட்ட அரபு தேசத்தை தொழுகை. இன்னொரு தொழுகை புழல் மத்திய சிறைச்சாலையில் 2018 அவங்க விருப்பப்பட்டாங்க, நீங்கள் தொழுகை வரணுன்னாங்க. காலையில் 6 மணிக்கு போன சூப்பர் மிரண்டேன்னா, அனீஸ் சார் இன்னும் வந்திருக்கீங்க. இல்லை சார், ஒரு விசேஷத்துக்காக கூப்பிட்டாங்க. உள்ளே போய் அப்படியே செல்ல அப்படியெல்லாம் தக்பீர் கட்டி அந்த சிறை இல்லவாசிகளோட உட்காந்து 60 சிறை இல்லவாசிகளோட வந்து தக்பீர் கட்டி தொழுது லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்போ சமூக பணியே, அதாவது என்எஸ்எஸ்ல வந்து புல் வெட்டுறது கஷ்டம், சமூக பணி வேண்டாம்னு சொன்னவனுக்கு எனக்கு தெரியாமலே வந்து சமூக பணியும் கூட வந்து இணைச்சிக்கிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் சிறை இல்லவாசிகளுக்கு விடுதலை வந்த பின்னாடி அவங்கள வந்து சந்திக்கிறது, அவங்கள வந்து ஒரு கலைக்குழு உருவாக்கியிருக்கேன். சிறைக்கானான்னு சொல்லிட்டு தொடர்ந்து சிறைக்கான நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பாடத்துக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வாங்கி தர்றது, சில ஸ்பான்சர் பண்ணி தர்றது, வேலை வாய்ப்புகளுக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இப்போ வந்து என்னோட ஐஜி முதற்கொண்டு அனீஸ்னா தெரியும், ஒரு படமும் எடுத்துட்டேன். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அப்படியே கட் பண்ணாக்க மறுபடியும் வந்து சாரை வந்து இதே அலுவலகத்தில் சந்திக்கிறேன். அனீஸ், நாங்கள் 2 விஷயத்துக்காக இங்கே பயணத்துக்கு வந்திருக்கோம்.
ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும்னு சார் சொல்கிறாங்க. இப்போ சாரை சந்திக்கிறதுக்கு நான் ஒரு என்னுடைய ஃப்ளாஷ்பேக் போகிறேன். 2 படம் முடிச்சுட்டு ஒரு முறை வந்து இருக்கும்போது எனக்கு அப்பப்போ வந்து முத்துப்பேட்டையில் சேர்ந்த பரியன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அனீஸ் என்ன பாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை பாய் படம் முடிச்சிட்டேன். உங்களுக்கு உங்களை வியாபாரம் பண்ணவே தெரிலங்க பாரு. நான் உண்மையில் அதுதான் ஒரு கதை சார், இந்த கதை பிரமாமாக இருக்கும் அப்படின்றாரு. இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது கஷ்டம் ஃபரீது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த கதையெல்லாம் வந்து யாரும் எடுத்து போய் குடம்பக்கத்துலாம் போய் கேட்டாக்க யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. சார் இருங்களா, நான் உங்களை கூப்பிடுறது கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கழிச்சு வந்து ஒரு நம்பரை கொடுத்து, சார் ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்களை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அடித்து கட் பண்ணி பேசுனா சார் லைனில் வர்றாரு. சொல்லுங்கம்மா அப்படின்னு. எனக்கு இவ்வளவு தூரம் பிஸியாக இருக்கும் சத்தியமாக தெரியாது. நான் ஊர்லேருந்து எப்பவுமே நினச்சிட்டு இருப்பேன், டைமும் தெரியாது. நான் தப்பான டைம் கூட சத்தியம் மெசேஜ் போடுவேன். ஏன்னா இங்கே வந்து சுபுகே வந்து 3 மணி, எங்களுக்குலாம் வந்து 5:45. இப்போ 12 படத்தை தேவி சுபுக்கு போயிடுவோம். முடிஞ்ச போய் ஃபோன் பண்ண அசால்ட்டாக ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறாரு. சொல்லுங்கம்மா உங்கள் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது, அடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. இல்லை சார் இப்படி சார் இருந்தேன். அப்படியா, எனக்கு ரொம்ப தெரியல. டக்குன்னு எனக்கு நான் ஒரே மீட்டிங்கில் யார்கிட்ட கதை சொல்ல மாட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகாது, ஃப்ளாப் ஆகிடும். என்றைக்குமே ஒரு ப்ரொடியூசரை வந்து சந்திச்சு அறிவுமானப்பெல்லாம் கதை சொல்லுவேன். என்றைக்குமே அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். என்ன எனக்கு ரொம்ப ஒத்து வராது. செகண்ட் நான் யாராக சந்திச்சாலும் சார் ஓகே கதை சொல்கிறீங்களா அப்படின்பாங்க. சார் இன்றைக்கி வேண்டாம் சார், இன்னும் நான் சொல்கிறேன் சார். ஏன்னா நிறைய பேசிடுவோம், நம்மளை பற்றியான கணிப்பு அவருக்கு வேறு ஒன்றா இருக்கும், அவரை பற்றி கணிப்பு ஒன்றா இருக்கும். வெளியே போயிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தால் கதை நான் எப்படி கதை சொன்னேன் 2 மணி நேரம் கதை சொல்லி இன்டர்வல் விட்டு பாப்கார்ன் வாங்கி கொடுத்து மறுபடியும் செகண்ட் ஹாஃப் கதை சொல்ல ஆரம்பித்து கிளைமேக்ஸில் வந்து அழை வச்சு அங்கங்கே சிரிக்க வச்சு கடைசியில் வந்து ரோலிங் டைட்டில் போட்டு வரைக்கும் கதை சொல்லக்கூடிய ஆள். இந்த ஷார்ட்டாக கதை சொல்லவே வராது எப்பயுமே. சரிங்களா, ஃபோன் என்ன தெரியல அன்றைக்கி அவர் கேட்டார், என்ன கதை வச்சுருக்கீங்கன்றார். கதையை சொல்கிறேன். சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவியை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க. சரிங்களா, ஏன்னா அந்த கதை நீங்கள் ரொம்ப நேரமாக என்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருந்தீங்கல்ல, அந்த கோரிக்கை தான் நான் இங்கே வரும்போது நீங்கள் கோரிக்கையாக இல்லை. ஏன்னா உணர்வு நான் அப்போ சொன்னேன் நான் சார். அதுக்கடுத்து என்ன ரொம்ப நாள் ஃபோனில் பேசுவேன். அதுக்கடுத்து ஒரு முறை கோவளத்தில் சந்திச்சப்போ வந்து பேசினப்ப அப்போ கூட சொன்னேன் சார், இந்த படம் வந்து நீங்கள் எனக்கு உதவி பண்ணுவீங்கிறதுக்காக பண்ணல சார், இதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் தான் சார். நான் இதுக்காக வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரனையோ அங்கே இருக்கிற ஜானுவோ அவங்களுக்கு உணர்வாக வந்து இதை மண்ண புரிய தெரியாது. அப்போ அதெல்லாம் வேண்டாம், இங்கே வச்சு எடுத்துகிட்டு போப்பா, இங்கே கட் பண்ணிக்க, ஏன் அவன் அந்த கேரக்டர் எப்படி அழுதுகிட்டே இருக்கான் பொழுது நிற்கும், அவனை தூக்கு அப்படி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து தயாரிப்பாளருங்கிறது வந்து ஒரு தந்தை மாதிரி, அந்த குடும்பத்தோடைய எல்லா வழியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கரெக்டான தயாரிப்பாளர் கண்டுபிடிச்சி ஒரு படம் பண்ணுறது என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு பிரமாமா இருந்தது, அந்த கதையை வந்து ஒரு கத்தாமா பேக்ரவுண்டில் உள்ள கதை. அதே நேரத்தில் வந்து 2 விதமான ஒரு விஷயத்தை நான் இங்கே பார்க்குறேன். ஒரு அழகா நீ காலையில் இவர் சொன்னார், நம்ம மரக்கார் சொன்னார், நெல்லை மரக்கார் சார், எல்லா அரபுகளுமே கெட்டவங்க கிடையாது சார், நல்லவங்களும் இருக்காங்க சார். ஸோ இந்த கதை வந்து அதுவும் சார்ந்த கதை தான், உங்களுடைய வலியை மட்டும் கிடையாது, அவங்களுடைய அன்பையும் நம்ம சொல்லக்கூடிய கதையாக தான் அமையும். ஸோ அந்த சூழலில் வந்து நான் வந்து சாரை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். சந்திச்சு இங்கே பின்னால் ஒரு முதலாளி 5 வேளையும், ஆனால் முதல் வேலையை மட்டும் மசூதிக்கு வந்துடுவாங்க, மித்த 4 வேளையும் அவர் தக்பீர் சொல்ல பின்னால் எல்லாம் செப்கட்டி தொழிலாளர்கள் தொழுகிறது இங்கே தாங்க பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். இந்த 10 நாளில் டெய்லி தொழுகைக்கு அங்கே போயிடுவோம். அதோட பயமா இருக்கும், ஏன்னா இவர் முன்னால் வந்துடுவாரு சொல்லிட்டு. இந்த சிவாஜி கணேசன் சொல்லுவாங்கல்ல, இவருக்கு முன்னாடி நம்ம போனோம், இவர் வந்து நின்றுருப்பாரு, சுபுக்கு வந்து நின்றுவார். அந்த அளவுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு அழகான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து இவர்கிட்ட காப்பி அடிச்சது நான் மட்டும் வச்சுக்கல, உங்களுக்கு சொல்கிறேன். அனீஸ் சார் நான் எப்படி இந்த அளவுக்கு வந்தது காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்றாரு. இந்த அளவுக்கு வந்தது காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்றாரு. என்ன சார் சொல்லுங்க சார். எங்கள் ஆஃபீஸில் வர்ற கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து தண்ணி கொடுப்போம், அப்படியே கொடுப்போம், குடிச்சு பாதி வச்சுட்டு போயிடுவாங்க. அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு நான் குடிப்பேன் அப்படின்றாரு. வீணாக்க கூடாது அப்படின்றாரு. ஆமா குடிப்பேன் அப்படின்றாரு. அவசியமே கிடையாதுல்ல. எங்க ஹீரோவில் ஒரு படத்தில் வச்ச ஹீரோவில் வந்து மினரலை வந்து இது மாதிரி அன்பிராண்டை தூக்கி போட்டுருவான், பிராண்ட் இல்லாமல் கொடுத்தா தூக்கி போட்டுருவான். மினரல் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு நடிகை வந்து மினரல் கேட்டு பிரச்சனை பண்ணி பாதிலே ஷூட்டிங்கில் போனது இதெல்லாம் இருக்கு குளிக்கிறதுக்கு. சரிங்களா, அப்படியே காரில் போயிட்டு சரியான வெயில் கூட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். என்ன சொல்கிறாங்க சார், யாரையும் வந்து இவர் இவ்வளோ தூரம் கூட்டு போய் லூலு மாலில் வந்து கிஃப்ட் வாங்கி தந்ததில்லை சார், கிஃப்ட் வாங்கி வச்சுப்போம், போகும்போது சர்ப்ரைஸாக எந்த விஐபி
யாராக இருந்தாலும் கொடுத்து அனுப்புவோம். உங்களுக்கு தான் அப்படி வர்றாரு, எனக்கு நம்பவே முடியல. அப்படியே போயிட்டு சரியான வீடு, அப்படியே கார் ஓட்டின்னு போய் அசாட்ட சொல்றாரு. ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இதே இடத்துல நான் டிரைவராக இருக்கும்போது என் கார் பஞ்சர் ஆகிடுச்சு, ஒருத்தங்க கூட ஹெல்ப் பண்ணல. நான் வந்து ஆளை தேடி போயிட்டு இருக்கேன், வந்து பார்த்தா என் காரை போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறாரு. நான் பார்க்குறேன் என்ன, நான் ஒன்று விஷயம், நான் வந்து ஆக்டிங், நான் வந்து டேரக்டராக பெருசாக சம்பாதிக்கல இன்னைக்கு வரைக்கும் சொல்லணும். ஆனால் நான் வந்து ஓரளவுக்கு குடும்பத்துக்கு வருமானம் கொடுத்தது வந்து ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிறது. நிறையா கிளாஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட படித்த நடிகர்கள் வந்து மிக முக்கியமான நடிகர்கள் அதர்வா என்கிட்ட படிச்சிருக்காரு, கணக்கான காலங்கள் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அது பல நடிகர்கள் என்கிட்ட வந்து படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல வருமானம் எப்பயுமே வரும். சிங்கப்பூரில் போய் கிளாஸ் எடுத்திருக்கோம், மலேசியா போயிருக்கோம். தொடர்ந்து ஆக்டிங் கிளாஸ் நான் படித்தது ஆக்டிங்னால எனக்கு வந்து அது அதுக்கடுத்து நான் வந்து அதையும் சொல்ல மறந்துட்டேன். வெறும் எம்ஏவோட முடிக்கல, 12th ஃபெயிலான எம்ஃபில் முடித்து அதே சிறை இல்லவாசிகளை மையப்படுத்தி படம் எடுத்து முடித்த பின்னாடி அந்த அனுபவத்தை வச்சு இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கு. பிஹெச்டி முடிய போது நானும் ஒரு முனைவராக மிக விரைவில் வந்துடுறேன். ஸோ படிப்பையும் விடலை, சமூக பணியும் விடலை, திரைப்படத்தையும் விடலை. அப்படியே வந்து நான் வந்து ஆக்டிங் கற்றுத்தரல. கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். கேரக்டர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மிக முக்கியங்க. கேரக்டர் ஒன்று இருக்குது, கேரக்டர் ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் கேரக்டர் ஸ்டேஷனாக வந்து நான் இவரை பார்க்குறேன், சரிங்களா? ஏன்னா கதாபாத்திரத்தை பிடிச்சது நடிக்க முடியும். அந்த கதாபாத்திரத்தை பிரிக்கணும். அதோட சைக்காலஜி எப்படி இருக்குது, அதோட சோசியாலஜி எப்படி இருக்குது, அதோட ஃபிசிக்கல் எப்படி இருக்குது, மூணையும் பிரித்து தான் வந்து ஒரு நடிகை வந்து தன் கேரக்டர் உள்வாங்கி நடிக்க முடியுங்கிறது ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி மெத்தட். அதே மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு எஜிப்தியன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமாக ரொம்ப உரிமையோடு பேசிகிட்டு இருக்காரு. இவர் கூட அவர் கிளம்பி போகும்போது வந்தார், கிட்ட வந்து டக்குன்னு பாக்கெட்டில் காசை விட்டார். எவ்வளோ காசுன்னு தெரியல, கையில் கொடுத்தாரு. அவர் வாங்கிட்டு போயிட்டார். போனப்பலாம் சொல்கிறாரு, நானும் இவரும் வந்து ஒரு கம்பெனியில் மூட தூக்கிட்டு இருந்தோம். அப்பப்போ வருவார். அவனுக்கு வேறு சில பழக்கங்கள் இருந்தது, அதெல்லாம் அவன் இங்கேயே இருக்கான், நான் இங்கே இருக்கேன். இருந்தாலும் மறக்காமல் அவருக்கு உதவி செய்கிறாரு. அது பெரிய உதாரணம் கிடையாது. இப்போ சொன்னார்ல இப்ராஹிம் சார் தான். ஸோ இது கேரக்டரைசேஷன். ஸோ இந்த நன்மையை தான் வந்து நான் வந்து என்னுடைய அடுத்த தேடலுக்காகவும் உங்களை சந்திப்புக்கிறதுக்காகவும் ஒரு பெரிய விழாவுக்காக வந்து, ஆனால் துரதிருஷ்டம் அங்கே நடந்தது. இன்னொரு துரதிருஷ்டம், இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து போனாலும் அந்த துக்கத்தை தான் கொண்டாடணும் போல அப்படி ஆகி போச்சு. இது வந்து நெருப்பு, அது கொஞ்சம் கொழுப்பு, அவ்வளோ வித்தியாசம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு அழலாம், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் நம்ம குடும்பத்தை நினச்சி கதறலாம், அது எந்த மாற்றம் கிடையாது. நம்ம ஆல்காலிக்குங்கிறது மிக குற்றமான, டாக்டருக்கு தெரியும், மிக குற்றமான நோய் ஆல்காலிக்குங்கிறது. ஸோ அந்த சூழ்நிலை தான் இங்கே வந்து என்னுடைய ஃப்ளாஷ்பேக்காக இந்த கதை வந்து இன்றைக்கி அதோட கிளைமேக்ஸில் நாளைக்கு அதே ஃப்ளைட்டை நோக்கி நான் மறுபடியும் கிளம்ப போகிறோம். ஒரு பெரிய விழாவை சர்ப்ரைஸ், எங்களுக்கே தெரியாது அது கேன்சல். ஆனாலும் கொடுக்க நினைத்ததை வைத்து கொள்ளாமல் அந்த நிகழ்வை கொடுத்துட்டு தான், ஏன்னா மனசுக்குள்ள அந்த நிகழ்வுக்கு தான் வச்சுருந்தாரு. ஆக்சுவலாக கடந்து போயிடலாம், ஆனாலும் அந்த பணம் வந்து இதுக்குன்னு ஒதுக்கிட்டேன், அதை கொடுத்து ஆகணும். தீமனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, நாளைக்கு நடக்க போகிறாரு. 10 மணிக்கு முடிக்க போறாரு, நான் 10:45க்கு அங்கே ஃப்ளைட்டு போகணுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய இப்போ ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் அதே ஃப்ளைட்டில் இந்தியாவுக்கு சென்று இந்த நினைவுகளோட உங்களுடைய அன்பான அனுசரணையும் அன்பையும் அதையும் பல நாள்கள் நினைத்து அதை மறக்க முடியாமல் தவித்து மறக்கப் போகிறேன். அருமையான விருது எங்களுக்கு வழங்கியிருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய ரூம்மேட், என்னுடைய கிளாஸ்மேட், ரூம்மேட்டு மாதிரி என்னுடைய ரூம்மேட்டாக சார் வந்தார், அதையும் மறக்க முடியாது. மிக சிறந்த தமிழறிஞர் ஐயா அவருடைய பேச்சு, சைவம் சேர்ந்தவர்கள், தமிழில் மிக முக்கியமான பல இலக்கியங்களை படித்தவர்கள், இசையோடு இலக்கியப்படுத்த செய்வர்கள். ஸோ அவங்களையும் சந்திச்சல் மிக நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருந்த டாக்டர் எஸ்.எம். ஹைதர் சார் அவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய டிவிஎஸ் ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.